friends, welcome to Literature Time. Do subscribe our channel and click on the bell button to get daily videos. Let's start the video. The Lamb. It is a poem written by William Blake. Poet intro பார்க்கலாம். William Blake ஒரு English poet. He was born on 28th November 1757 at UK. He was died on 12th August 1827 at UK. இவருக்கு ப்ராப்பர் எஜுகேஷன் கிடைக்காதனால பைபிள் அண்ட் சம் ஆஃப் த போய்ட்ஸ் லைக் ஜான் மில்டன் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. லெட்ஸ் see about the poem. 1798 இந்த போம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸோட ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. வில்லியம் பிளேக் ரொம்ப ரிலிஜியஸான ஒரு போயட். ஸோ அவரோட ஒர்க்ஸ் ஃபுல்லாகவே கிறிஸ்டியானிட்டியை தீமாக வச்சு தான் எழுதியிருப்பார். அண்ட் இந்த போம்லேயுமே லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்டை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி தான் எழுதியிருக்காரு. அண்ட் இதோட தீம் என்னன்னு பார்த்தா காட் அண்ட் ஹிஸ் கிரியேஷன், நேச்சரை பற்றி சொல்லியிருக்காரு, அண்ட் சைல்ட்ஹுட் அண்ட் இன்னசென்ஸ் இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. லெட்ஸ் see the summary of the poem. இந்த போம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தா, ஒரு குழந்தை ஆட்டுக்குட்டியை பார்த்து குவெஸ்டின் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சைல்டு லேம்பை பார்த்து குவெஸ்டின் கேட்குது. என்ன குவெஸ்டின்ஸ்லாம் கேட்குதுன்னு பார்த்தா, உன்னை யார் இந்த உலகத்தில் படைச்சாங்க, உனக்கு யார் இந்த ஃப்ரீடம் கொடுத்தாங்க அப்படின்னு குவெஸ்டின் பண்ணது அந்த குழந்தை. அண்ட் நீ எப்படி என்ஜாய் பண்ணுற இந்த நேச்சரை நீ எப்படி ஃப்ரீடமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்க, உன்னை யார் படைச்சா அகெயின் அந்த குவெஸ்டினை ரைஸ் பண்ணுது இந்த குழந்தை. அண்ட் இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தில் உன்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மாஸ்டர்ஸுமே கிடையாது, நீ ரொம்ப ஃப்ரீடமாக இருக்க, நேச்சர் கொடுக்கறத சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்க, உன்னை யார் படைச்சா அப்படின்னு அகெயின் குவெஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு இன்னசென்ட்டான குவெஸ்டின்ஸ்லாம் கேட்குற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னும் அந்த குழந்தை லேம்பை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, நீ உண்மையிலேயே ஒரு கிஃப்டடான ஒன் தான், உனக்கு சாஃப்ட் வுல் கிடச்சிருக்கு, அது நேச்சராகவே உன்னை இந்த சம்மர் அண்ட் வின்டர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் ட்ரெஸ்ஸாக உனக்கு அது கிடச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ உனக்கு டெண்டர் அண்ட் ப்ளீட்டிங் வாய்ஸ், ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டான வாய்ஸ் கிடச்சிருக்கு, உண்மையிலேயே அது ரொம்ப இட் சவுண்ட்ஸ் ரியலி குட் அப்படின்னு இந்த குழந்தை அந்த லேம்பை பார்த்து சொல்கிற மாதிரி எழுதியிருக்காரு. அண்ட் இந்த குழந்தை கேட்ட கேள்வி எதுக்குமே அந்த லேம்ப் ரிப்ளை பண்ணவே இல்லை. ஸோ இந்த குழந்தை ஒரு கம்பேரிசன் பண்ணுது பிட்வீன் த கிரியேட்டர் ஆஃப் த லேம்ப் அண்ட் த லேம்ப். என்ன கம்பேரிசன் அப்படின்னா, கண்டிப்பாக உன்னை படைச்சது லார்ட் ஜீசஸ் கிரைஸ்டாக தான் இருப்பார். பிகாஸ் அவர் ஒரு ஜென்டிலான ஒரு பர்சன், நீயும் ஜென்டில்னஸோடு இருக்க. ஸோ கண்டிப்பாக உன்னை லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் படைச்சிருப்பார் அப்படின்னு இந்த குழந்தை அந்த லேம்பை பார்த்து சொல்லுது. அண்ட் நீ இந்த அளவுக்கு நீ ஃப்ரீடமாக இருக்க அப்படின்னா கண்டிப்பாக லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் காரணமாக இருப்பார். அண்ட் இந்த உலகத்துக்கு லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் வரும்போது ஒரு குழந்தையாக தான் வந்தார். அவர் ரொம்ப இன்னசென்ட்டாக அந்த குவாலிட்டிஸோடு இருந்தார். அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே உன்கிட்ட இருக்குது. ஸோ கண்டிப்பாக உன்னை லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் படைச்சிருப்பார் அகெயின் அதை சொல்லி இது கன்க்ளூட் பண்ணுறாங்க. அண்ட் அட் லாஸ்ட் என்ன சொல்லி வைண்ட் அப் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, இந்த சைல்டு லேம்பை பார்த்து சொல்லுது, நீ உண்மையிலேயே ரொம்ப பிளெஸ்டான ஒரு சோல், இந்த உலகத்துக்கு ஒரு லிவிங் பீயிங், நீ ரொம்ப பிளெஸ்டான ஒரு லிவிங் பீயிங் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுது. ஒரு ஓவர் வியூவாக பார்க்குறப்போ ஒரு குழந்தை லேம்பை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரியும், உன்னை யார் படைச்சாங்க, உனக்கு ஃப்ரீடம் யார் கொடுத்தாங்க, இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்குற மாதிரியும், அண்ட் இந்த குழந்தையே அதுக்கு ஒரு ரிப்ளையும் தர மாதிரியும், லைக் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் இது எல்லாத்தையும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இது மூலிமா வில்லியம் பிளேக் லார்ட் ஜீசஸ் ப்ரைஸ் பண்ணி எழுதியிருக்காரு. And hope you enjoyed this poem, and that's all about the poem. I have given some points to remember. Do see that it will be very useful for you. Thank you for watching. We'll see you on next video. Bye.